ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஹெல்த்தியான, டேஸ்ட்டான ஒரு கொண்டைக்கல்ல வச்சு குருமா தான் பார்க்க போறோம். இது கொண்டைக்கல்லைக்கும், இந்த கோதுமை பராட்டாக்கும் சூப்பரா இருக்கும். இது புரோட்டீன் நிறைந்தது. நம்மளுக்கு அயர்ன் சத்து, புரோட்டீன் சத்து எல்லாம் அதிகமானது. நம்ம கோதுமை பராட்டாவும், கொண்டைக்கல்ல வச்சு நம்ம ஒரு குருமாவும் செஞ்சு, இன்னைக்கு நம்ம டின்னர் அண்டு காலையில பிரேக்ஃபாஸ்ட் 2க்குமே இது செய்யலாம். நீங்க ஹெல்த்தியா உங்க பிள்ளைங்களுக்கு செஞ்சு குடுங்க. இத நம்ம 1 கப்பு கொண்டைக்கல்ல நான் எடுத்து வச்சிருக்கேன். இதுக்கு 3 வெங்காயம், 2 தக்காளி, 2 பச்சை மிளகாய் எடுத்து வச்சிருக்கேன். கொஞ்சம் அ தேங்காய், ஒரு 1/2 மூடி தேங்காய், சோம்பு, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி இது எல்லாமே நான் எடுத்து வச்சிருக்கேன். இப்ப நம்ம கொண்டைக்கல்லைய வேக வச்சுக்கிறோம். இந்த கொண்டைக்கல்ல ஒரு 1/4 கிலோ அளவு இருக்கும். இந்த கொண்டைக்கல்லைய நல்லா வேக வச்சு நம்ம எடுத்துக்கணும். உப்பு சேர்த்து வேக வச்சுக்கிட்டு நம்ம எடுத்து வச்சிருக்கிற பொருளெல்லாம் அரைச்சிக்கிறோம். இப்ப தேங்காய், நம்ம பட்டை, கிராம்பு, ஏலக்காய், கல்பாசி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸியில பல்ஸ்ல அரைச்சிட்டு வந்து, அதுக்கப்புறம் தண்ணி சேர்த்து நல்லா நம்ம நைஸா அரைச்சிட்டு வந்துரணும். இத பாருங்க எந்த அளவு நைஸா அரைச்சிருச்சுன்னு, இந்த அளவு அரைச்சிட்டு, இப்ப இத நம்ம ஒரு பவுல்ல எடுத்து வச்சுக்கிட்டு, இதுலயே நம்ம இப்ப தக்காளி எல்லாத்தையும் நம்ம இதுல போட்டு நான் அரைக்க போறேன். ஒரு பச்சை மிளகா, தக்காளி, ஒரு பாதி வெங்காயம் எல்லாத்தையும் போட்டு நானு மிக்ஸியில நல்லா அரைச்சு எடுத்துக்கிறேன். இதையும் நல்லா அரைச்சு எடுத்துக்கணும். இப்படி நம்ம அரைச்சு எடுத்துக்கிறதுனால நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இப்ப மீதி வெங்காயத்த நானு அரிஞ்சு எடுத்து வச்சுக்கிறேன். அரிஞ்சு நம்ம இப்ப தாளிப்புக்கு இத செஞ்சு எடுத்துக்கிறோம். நம்ம இந்த கொண்டைக்கல்ல வேகுற நேரத்துல இது எல்லாத்தையும் நம்ம செஞ்சிரணும். டக்குன்னு ஈஸியா சீக்கிரமே செஞ்சிரலாம். 2 பச்சை மிளகாவை கீறி எடுத்து வச்சுக்கிறேன். கொண்டைக்கல்லையும் வெந்துடுச்சு. இப்ப நானு கோதுமை மாவு பரோட்டாக்கு மாவு பெசஞ்சு வச்சிருக்கேன். இந்த அளவு நல்லா பெசஞ்சு எடுத்து வச்சுக்கணும். இது நல்லா நம்மளுக்கு இப்ப ஊறிக்கிட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இப்ப வந்து நம்ம கொண்டைக்கல்லைய பாருங்க நல்லா வெந்துடுச்சு. இந்த மாரி நல்லா மசிஞ்சு வெந்தா போதும். ஒரே ஒரு விசில் தான் வச்சேன். நல்லா வெந்துருச்சு. இப்ப நம்ம தாளிப்பு குடுக்குறோம். நம்ம குக்கர்லயே தாளிப்பு குடுத்துக்கலாம். இப்ப எண்ணெய் சேர்த்து பட்டை, கிராம்பு, ஏலக்காய் எல்லாம் எடுத்துக்கிறோம். வெங்காயம், பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டு நல்லா எண்ணெயில வதக்கணும். நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நம்மளுக்கு எண்ணெயில போட்டு நல்லா கண்ணாடி பதம் வர அளவு நம்ம வதக்கிக்கணும் வெங்காயத்த. அப்பதான் நல்லா டேஸ்ட்டா சூப்பரா இருக்கும். இந்த அளவு நல்லா நீங்க வதக்கி எடுத்துக்கங்க. எவ்வளோ வெங்காயம் வதக்குறோமோ, அவ்வளோ நல்லா வாசமா இருக்கும். இப்ப இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா நெறையா சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவு நெறையா சேர்த்துக்கிறோம். அதையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கணும். நல்லா வதக்கணும். நம்மளுக்கு வாசம் நல்லா பிரியிற அளவு வதக்கணும். இத வந்து எ டவுன் பண்ணியல இதையும் நம்ம சேர்த்துக்கிறோம். இதுல மிளகாய் தூள் சேர்த்துக்கிறோம் கொஞ்சம். நம்ம காரம் அதிகமா வேண்டாம். நீங்க மிளகாய் தூள் இன்னொரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நானு 1 ஸ்பூன் மட்டும் சேர்த்துக்கிறேன். இப்ப தக்காளி அரைச்சு வச்சதையும் இதுலயே பேஸ்ட்ட போட்டு நல்லா நம்ம இந்த எண்ணெயிலேயே கிண்டிக்கணும். கிண்டுனா நம்மளுக்கு அந்த பச்சை ஸ்மெல்லு போயிடும். வெங்காயத்தையும், தக்காளியும் இதே மாரி நல்லா வதக்கும்போது நல்லா வாசம் அதிகமா வரும். நல்லா சூப்பரா இருக்கும். இந்த அளவு கிண்டிக்கிட்டு, இப்ப நம்ம வேக வச்ச கொண்டைக்கல்லைய இதுல சேர்த்துக்கிறோம். வேக வச்ச கொண்டைக்கல்லைய சேர்த்து இந்த பாருங்க நல்லா சேர்த்துக்கிறேன். இப்ப நான் கொஞ்சோண்டு கொண்டைக்கல்ல எடுத்து மிக்ஸியில போட்டு அரைச்சு ஊத்த போறேன். இத சேர்க்கும்போது நம்மளுக்கு நல்லா கிரேவி நல்லா சூப்பரா டேஸ்ட்டா வரும். இப்ப நம்ம குழம்பு மிளகாய் தூள் 1 ஸ்பூனு, தேங்காய் அரைச்சு வச்சது, வேக வச்ச கடல எல்லாத்தையும் சேர்த்து நல்லா நம்ம போட்டு எடுத்துக்கிறோம். ஒரே ஒரு உருளைக்கிழங்கு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா நம்மளுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கணும். ஓரளவு தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா குருமா பதம் இருக்கும். உப்பு சேர்த்துக்கிட்டு புதினா மல்லியும் சேர்த்து, இப்ப நம்ம ஒரே ஒரு விசில் எடுத்து, நம்மளுக்கு இத மூடி வச்சு ஒரே ஒரு விசில் போட்டா போதும். இந்த அளவு நம்மளுக்கு வச்சு ரெடி ஆயிடுச்சு. ஒரு விசில் வந்துடுச்சு. இங்க பாருங்க. எவ்வளோ அழகா சூப்பரா டேஸ்ட்டா கொண்டைக்கடல குருமா குயிக்கா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி செஞ்சு பாருங்க. குயிக்கான முறையில ரொம்ப சிம்பிளா, ஈஸியா செஞ்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமான சுவையில இருக்கும். இப்ப நம்ம சப்பாத்தி மாவே தான் இது. கோதுமை மாவுல கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து, எண்ணெயும், உப்பு, கொஞ்சோண்டு சீனி சேர்த்து நானு நல்லா பெசஞ்சு வச்சிருக்கேன். பெசஞ்சு வச்சு, இப்ப இத நம்ம கோதுமை பராட்டா மாரி செய்றோம். இந்த மாரி நம்ம மடிச்சு எடுத்துக்கணும் பராட்டாக்கு. இப்படி மடிச்சு இந்த பாருங்க இந்த அளவு நல்லா வளத்தி எந்த அளவு வளத்த முடியுமோ வளத்தி, இப்படி நம்ம மடிச்சு எடுத்துக்கிட்டா, நம்மளுக்கு கோதுமை பராட்டா ரெடி ஆயிடுச்சு. இப்ப பாருங்க, சீக்கிரமா குயிக்கா இந்த அளவு நானே எப்படி ரெடி பண்ணி எடுத்துக்கிட்டேன்னு, இதே மாரி நீங்களும் செஞ்சு எடுத்துக்கங்க. நம்ம பிள்ளைங்களுக்கு மைதா சேர்க்காம இதே மாரி கோதுமையில செஞ்சு குடுத்தா, சூப்பரா சாப்பிடுவாங்க. உடம்புக்கும் நல்லது. ஆரோக்கியமாவும் இருக்கும். டேஸ்ட்டும் அதிகமா இருக்கும். நீங்க கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க.
இப்ப வதக்கி இந்த அளவு நம்ம எடுத்து நம்ம சப்பாத்தி மாரி போட்டு எடுக்கணும். நம்ம தோசை கல்ல போட்டோனே எண்ணெய் சேர்க்கக்கூடாது. நம்ம திருப்பி போட்டு தான் எண்ணெய் சேர்க்கணும். எண்ணெய் கொஞ்சம் நல்லா சேர்க்கணும். நம்ம பிள்ளைங்களுக்கு குடுக்கும்போது எண்ணெய் சேர்த்து குடுத்தா தான் அந்த பராட்டாவோட டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும். இந்த அளவு நல்லா நீங்க ஃபர்ஸ்ட்டு எண்ணெய் சேர்த்து நல்லா இந்தபடி திருப்பி விட்டு ஃபர்ஸ்ட்டும் எண்ணெய் விட்டுக்கங்க. பெரட்டி போட்டும் எண்ணெய் விட்டுக்கங்க. பராட்டாங்கும்போது நம்மளுக்கு எண்ணெய் சேர்த்தா தான் நல்லாருக்கும். சப்பாத்திக்கு நம்ம எண்ணெய் சேர்க்க வேண்டியதில்ல. பராட்டாக்கு எண்ணெய் சேர்க்கணும் கண்டிப்பா. இந்த அளவு நம்ம சேர்த்து எடுத்து, இங்க பாருங்க சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இப்ப நம்ம அடிச்சுக்கலாம். இந்த மாரி நல்லா அடிச்சு எடுத்துக்கங்க. கோதுமை பரோட்டா சாஃப்ட்டான முறையில, சூப்பரான முறையில, ஹெல்த்தியா நம்மளுக்கு தயாராயிடுச்சு. இப்ப கொண்டைக்கடல குருமாவும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்க வீட்ல இதே மாரி செஞ்சு குடுத்து உங்க பிள்ளைங்களுக்கு குடுங்க. சூப்பரான டேஸ்ட்ல கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. ஓகே பாய். அஸ்ஸலாமு அலைக்கும். ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. கண்டிப்பா கமெண்ட் பண்ணுங்க.